நெகேமியா 8 வசனம். ஜனங்கள் எல்லாரும் ம். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும். ஓகே, போதும். அதாவது நியாயப்பிரமாண வசனத்தை கேட்டார்கள். அடுத்து அவர்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் தவறி இருக்கிறோமே என்று அழுகிறார்கள். அங்க அழுகை அதிகமாக வருகிறதை நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? இவர்கள் சொல்லுகிறது போல புசிக்கிறார்கள், நன்றாக சந்தோஷமா இருக்கிறார்கள், எல்லாருக்கும் பங்குகளை அனுப்புகிறார்கள். இப்படி எல்லாம் நாம செய்யறோம். மீண்டும் என்ன செய்கிறார்கள்? மறுநாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு கூடி வருகிறார்கள். சரிங்களா? 13வது வசனத்தில மீண்டும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். இப்ப அவங்க வாசித்து கொண்டிருக்கிறாங்க. வாசிக்கும் போது திடீரென்று அங்க ஒரு கட்டளை வருகிறதை பார்க்கிறார்கள். அடுத்த வசனத்துல பாருங்க. அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். சோ இவங்க இருக்கக்கூடிய இந்த வாசிக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த பண்டிகை வருகிறது. உடனடியாக இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டிகைக்காக ஆயத்தமாகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். சரி, இந்த பண்டிகையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு ரிவைவல் அல்லது ஒரு எழுப்புதல் கர்த்தருடைய வசனத்திற்கு திரும்புவதின் மூலமாக வருகிறது. கர்த்தருடைய வசனம் இல்லாத ஒரு எழுப்புதல் எங்கேயுமே கிடையாது. பாடல்கள் பாடலாம், அது கொஞ்சம் உற்சாகத்தை நமக்கு தரும். பட் அது நமக்கு முழுமையான ஒரு எழுப்புதலை கொண்டு வருமா தெரியல. பாடல்களிலே சில வரிகள் கர்த்தருடைய வசனத்தில் இருந்துதான் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். நாம் இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆனால் எழுப்புதல் என்பது ஏதோ ஓரிரு வரிகள், அதாவது கர்த்தர் நல்லவர், என்னை தூக்கினார், ஆற்றினார், தேற்றினார், இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை கொடுக்கலாம், அல்லது தேவனை ஆராதிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கலாம். ஆனால் முழு வேதாகமத்தினுடைய ஆலோசனை அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் அங்கு மிக முக்கியமா இருக்கிறது. எழுப்புதல் எங்க இருக்கோ அங்கு கர்த்தருடைய வசனம் வர வேண்டும். அப்ப இவங்க எழுப்புதலுக்கு முதல்ல 8ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்திலும் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விளக்கி காண்பித்தார்கள். மறுநாளிலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? கூடி வந்தார்கள். இப்ப லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். கூடார பண்டிகையை பற்றி அங்கு போட்டிருக்கிறது. நாம இப்ப அதை செயல்முறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடார பண்டிகையை அவங்க என்ன பண்றாங்க? செயல்முறைப்படுத்துகிறார்கள். சரி, பண்டிகையை அவர்கள் செயல்முறைப்படுத்துகிறார்கள்னா என்ன? பண்டிகையில என்ன செய்திருப்பார்கள்? என்ன நினைக்கிறீங்க? பொதுவா இன்றைக்கு நாம பண்டிகையில என்ன செய்கிறோம்? நம்ம சபையில பெரிதளவு எதையுமே பண்டிகையாய் நாம் செலிப்ரேட் பண்ணுவதே கிடையாது. வெதர் அது கிறிஸ்துமஸ் ஆகட்டும், நியூ இயர் ஆகட்டும், எதையுமே நாம பண்டிகையாய் செலிப்ரேட் பண்றது கிடையாது. நியூ இயர் அப்படிங்கிறது புது வருடம் ஒன்று வருகிறது, நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த அந்த இடத்துல கூடுகிறோம். இங்கு நமக்கு ஆட்டம் பாட்டம் இல்லை. ஆனா உலக மக்கள் பொதுவாய் பண்டிகை அப்படிங்கறதை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் கொண்டாட்டமாய் பார்ப்பார். அது அவர்களுடைய கடவுள் சம்பந்தப்பட்ட பண்டிகையா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது சம்பந்தப்பட்ட பண்டிகையா இருந்தாலும் சரி, அவர்கள் கொண்டாட்டமாய் பார்க்கிறார்கள். அங்கு அன்னைக்கு வீட்டுல நல்லா தூங்கி எந்திரிக்க கூடியவங்க இருப்பாங்க, வெளியில போவாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பண்டிகை எப்படிப்பட்ட பண்டிகையா இருக்கிறது அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூடார பண்டிகை சொல்லப்போனா 7 நாட்கள் கூடார பண்டிகை. ஆனா எக்ஸாக்டா வசனத்தின்படி பார்த்தா 8 நாள். ஏன்னா 7 நாளுக்கு அடுத்து கடைசியா ஒரு 8வது நாள் இருக்கிறது. அந்த 8வது நாளும் அவங்க ஓய்வு நாளை போல அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். முதல் நாளும் கடைசி நாளும் பரிசுத்தமான ஓய்வு நாளாக இருக்க கடவுது என்று லேவியராம் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனா இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க? அப்ப கொஞ்சம் ஆண்டவர் சரி பரவாயில்ல, மற்ற நாட்கள்லாம் கொஞ்சம் கடுகடுகடுன்னு அங்க ரொம்ப அப்படியே உட்கார்ந்து இருக்கணும், மற்ற நாட்கள் எப்படி இருக்க வேண்டும்? வசனத்தை வாசித்தால் நமக்கு புரியும். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ்கா பண்டிகைக்காக பாருங்க 15வது வசனம். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரம்
காலமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். ஓகே, இந்த வசனம் 18வது வசனத்தை வாசிங்க. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது. இங்கு ஒரு வார்த்தை வருகிறது, அவர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிப்பதை மட்டும் இந்த பண்டிகையிலே நிறுத்தவில்லை. சோ கூடார பண்டிகை என்று சொல்லுகிறது வெறுமனே அவர்கள் கூடாரத்திலே போய் குடியிருப்பது அல்ல. தேவனுடைய பண்டிகைகள் எல்லாம் ஏதோ கொண்டாட்டத்திற்காக என்று நாம் நினைக்கிறோம். இல்ல, அங்கே தேவனுடைய வார்த்தை தான் அதிகமாய் தியானிக்கப்பட்டிருக்கு.